இவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கையோட மனுஷன் மேலே வைக்க முடியல. நன்றி கெட்ட உலகமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? இவங்க கூட நம்ம ஒரு நாள் வரலைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. மனுஷங்க அப்படி இல்லை, காலப்போக்கில் எல்லாம் மறந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் உலகத்தில் நடந்துகிட்ருக்குது. இவங்கள பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் பார்க்க முடியலனாலும் அடுத்த நாள் வந்தால் பாருங்கள், இந்த அன்புக்கு கட்டுப்படுவாங்க. பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு நன்றி உள்ள ஜீவன் இவனுங்க. பா 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 பார்த்தீங்களா, கூப்பிட்ட வார்த்தைக்கு வராங்க. அவங்க தான் மனுஷங்களை விட இவனுங்களுக்கு அறிவு கம்மிங்கிறாங்க. ஆனால் இவனுங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தி. நான் நிறைய நேரம் டைம் ரொம்ப இது பண்ணுறது இவனுக்கு கூட தான். பா 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 ரொம்ப ரொம்ப நன்றியான உணவு. இவனுங்களை மாதிரி உலகத்தில் எவனுமே கிடையாது. நம்ம மன நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு மனுஷனுங்க நம்பி என்னத்தை பெரியாதுனுங்க. நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்கெல்லாம் நம்மளை கழுத்தறுத்துருவானுங்க. அந்த மாதிரி தான் உலகத்தில். நம்ம அடுத்தவங்களுக்கு முக்கியமே கிடையாது. நமக்கு நம்ம தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. இவனுங்களுக்கு கூட இவனுங்களுக்கு 5 அறிவுங்கிறாங்க. ஆனால் இவனுங்களுக்கு தான் 7 அறிவு இருக்குது. நன்றி ஜாஸ்தி இருக்குது. இவங்களுக்கு ஒருத்தர், இந்த இவன் ஒருத்தன், இவன் ஒருத்தி. இவங்களெல்லாம் நம்ம மதிக்கிறது இல்லை. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அறிவு ஜாஸ்தி. உண்மையால் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப அறிவு ஜாஸ்தி. பார்த்திங்கன்னா செம்மையான அறிவு. நம்ம ஒரு நாள் இல்லைனாலும் அடுத்த நாள் வந்து நம்மளை காத்துக்குவாங்க. சில வகையர் அப்படி இல்லை, நம்ம இல்லைனாலும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க உலகத்தில். அந்த மாதிரி தான் காலப்போக்கில் அப்படி நடந்துகிட்ருக்குது. அதை தான் உண்மையாக சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே நான் பார்த்திங்கன்னா இவங்க கூட தான். சீசனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புறா ஓடிட்டு உட்காந்துருவேன். சாயங்காலம் வந்தேன்னா நைட்டு 12 மணி ஆகும் கீழே போகிறக்கு. இப்போ கொஞ்சம் டைம் கம்மி, சீசன் டைமில் கொஞ்சம் ஜாஸ்தி. இதில் பந்தயம் மறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் பந்தயம் மறந்து இந்த வருஷம் 2-3 பந்தயம், ஒரு பந்தயம் அடித்தா 3வது ப்ரைஸு. அங்கே ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவனும் காணா, அதான் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறான் கொடுக்குறான் பாருங்க ஒரு கீரி. அவனும் பந்தயம் அடித்தான். இந்த போட்டையும் பந்தயம் அடித்து போகிறான் தான்.